ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சி இருக்கு. ஆனால் இருந்தாலும் மேக்சிமம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. அந்த ஆண்கள் விண்ணப்பிக்கக்கூடிய ஆசிரியர் வேலை வாய்ப்புக்கு நீங்க பெண்கள் விண்ணப்பிச்சீங்க, அதுக்கும் உங்களுக்கு முன்னுரிமை. ஸோ ஆக மொத்தம் இந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தங்கும் இடம், சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் சொல்லிட்டாங்க. ஸோ விடுமுறை எல்லாம் இருக்குதுங்க. 100% விண்ணப்பித்தால் வேலை உறுதி. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கவே கிடையாதுங்க. ஸோ பெண்களா நீங்க விண்ணப்பிக்க உங்களுக்கு நாங்க வேலை கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அருமையான வேலை வாய்ப்பு ஏங்க நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஆசிரியர் மட்டும் கிடையாதுங்க, அசிஸ்டன்ட் வேலை, அதே மாதிரி சமைக்கிறது, இந்த மாதிரி பல தரப்பு வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. எலெக்ஷன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ல உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. பிரைவேட் ஸ்கூலு, தனியார் பள்ளியில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலை வாய்ப்பு நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தான். இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. அதுக்கும் நிரந்தரமானதான் பட்டதாரி. இளங்கலை நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ நீங்க முதுகலை படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி. ஸோ தேவைப்பட பாடம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுங்க. இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு நீங்க பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கீங்க. இதுல முக்கியமான கண்டிஷன் பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டியே இருக்காதுங்க. அடுத்து பிடி டீச்சருங்க. இந்த பிடி டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபீமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணுங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிபிடி எம்பிடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும், பிளஸ் பிஎட் நீங்க படிச்சிருக்கணுங்க. அடுத்து டெக்னீஷியனுங்க. இந்த டெக்னீஷியனுக்கு நீங்க பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். அது எதன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி கெமிஸ்ட்ரியில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்ரி ப்ரொபஷனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேகன்சிங்க மேல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க பிஎஸ்சி இல்லை டிப்ளமோல வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணுங்க. சமைக்கிறதுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிங்க. இது கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லைங்க. பியூர் வெஜிடேரியன், உங்களுக்கு சமையல் தெரிஞ்சுதான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு பிகாம் பிஏ பிஏ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிகாம் பிபிஏ வித் டேலி தெரிஞ்சிருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமான பதவிங்க சிஇஓ பதவிங்க. இன்ப சேவா சங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇஓ போஸ்டிங் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு நீங்க ரிட்டையர் ஆன ஆர்மி ஆபீசர் இல்லைன்னா ரெவென்யூ ஆபீசரா இருந்தா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏழு டைப் போஸ்டிங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தா எல்லா போஸ்டிங்குமே முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வைங்க, விட்டுருங்க. சாதி சான்றிதழ், இதர சான்றிதழ், அதே மாதிரி டெட் எக்ஸாம் ஏதாவது பாஸ் பண்ணிருந்தீங்களா வைங்க, இல்லை விட்டுருங்க. கம்பல்சரி கிடையாது. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 28/3/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்காணல் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 29/3/2026ங்க. சண்டே காலையில 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ள நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடிய நேர்காணல் போகக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் அன்னை லியோ மேல்நிலைப்பள்ளி, சேவாப்பூர், கடவூர் வட்டம், கரூர் மாவட்டம் 621311. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க போறீங்க. அதே மாதிரி நேர்காணலுக்கு இங்க தான் போக போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8428724637. இந்த நம்பருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஸோ 2 ப்ராசஸ் தாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் 28/3/2026 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருக்கணும். 29/3/2026 நேர்காணல் நடைபெறுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வீடியோ ஆசிரியர் சம்பந்தமான வேலை இப்போ வந்துட்டு இருக்குது. நீங்களா மிஸ் பண்ணிட்டீங்களா, அப்புறமேட்டுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே லைக் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.